வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகத்தின் ஆசான் நான். திருவிற் பாண்டியன் அவயத்தில் அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் என் நூல் இயற்றப்பட்டது. அட என்ன பார்க்கிறீர்கள், நான் தான் தொல்காப்பியன். என்னுடைய புகழை இன்று நீங்கள் கூறி என்ன பயன்? நான் இயற்றிய நூலையும் புகழ்ந்து கூறி என்ன பயன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இயற்றியது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று இயற்றியுள்ளேன். எழுத்திலே அந்த எழுத்து எங்கு எவ்வாறு பிறக்கின்றது என்று பிறப்பியலிலே கூறியுள்ளேன். உந்தி முதலாம் முந்துவழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையே பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளபட என்முறை நிலையான் உருப்புற்று அமைய நெறிபட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் நாக்கம் வேறு வேறாகி திறபட தெரியும் காட்சியான என்று நான் எழுத்திற்கும் மொழிக்கும் மற்றும் இலக்கணம் வகுக்கவில்லை. என் இன மக்களுக்கும் இலக்கணம் வகுத்து கூறியுள்ளேன். பொருளதிகாரத்திலே அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், மெய்ப்பாட்டியல், பொருளியல், செயலியல், உவமையியல், மரபியல் என்று அகத்திணையியலிலே நிலங்களை நான் பிரித்து கூறியுள்ளேன். இன்று நீங்கள் கூறுகிறீர்கள் மலைப்பகுதி, காட்டுப்பகுதி என்று. இதனை நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளேன். மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லையும் குறிஞ்சியும் மருதமும் நெய்தலும் சொல்லிய முறையில் சொல்லவும் படுமே என்று. இந்த நிலத்தில் வாழும் மக்களை 6 அறிவு உள்ளவர்களாக நான் பகுத்துள்ளேன். இன்று நீங்கள் ஓரறிவு ஈரறிவு என்கிறீர்கள். இன்று தொழில்நுட்ப காலத்திலும் இதனை நான் அன்றே கூறியுள்ளேன். ஓரறிவு அதுவே, உச்சரிவு அதுவே, ஈரறிவு அதுவே, அதனோடு நாவே, மூவறிவு அதுவே, அவற்றோடு மூக்கே, 4 அறிவு அதுவே, அவற்றோடு கண்ணே, 5 அறிவு அதுவே, அவற்றோடு செவியே, 6 அறிவு அதுவே, அவற்றோடு மனமே என்று பிரித்துள்ளேன். இங்கு இந்த மனிதர்களினுடைய அறிவுக்கேற்றார் போல் உயிர வாழ்க்கையினையும் அவர்களினுடைய நிலப்பகுதியையும் பிரித்த நான் அந்த நிலத்திற்கேற்ற பொழுதாகவும் முதற் பொருளையும் கருப்பொருளையும் உரிப்பொருளையும் பிரித்துள்ளேன். இதெல்லாம் பிரித்து என்ன பயன் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைய தலைமுறை, என்னுடைய இனம் இன்று எவ்வளவு மோசமாக செல்கின்றது என்று நினைத்து நான் மிகவும் நொந்து கொண்டே இருக்கின்றேன். என்னை புகழ்கிறீர்களே, தமிழுக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் என்று என்னை புகழ்ந்து என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. சிறு நெறிடல் என் மனதுக்குள் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. என்னடா இது, நான் தோன்றியும், வள்ளுவன் தோன்றியும், இளங்கோவடிகள் தோன்றியும், கம்பன் தோன்றியும், இன்னும் பல சான்றோர்களும் தோன்றிய இந்த இனத்திலே இன்று இணையம் என்ற ஓர் இதற்குள் என் இனம் அடைபட்டு விட்டது. என்னவென்று தெரியவில்லை. இணையத்திற்குள் தான் எதற்கெடுத்தாலும் இணையம் இணையம் என்று செல்கின்றார்கள். பறந்து விரிந்த அறிவுலகில் இன்று யாரும் இல்லை அவ்வாறு கூறுவதற்கு. ஒரு பயனும் அற்றி இருக்கிறது என்னுடைய இனம் இன்று. நான் இவ்வளவு அறிவியல் சிந்தனைகளையும் அன்றே கூறிவிட்டேன். இன்றைய தொழில்நுட்பத்திலும் அதனை கூறுகிறீர்கள். இனிவரும் தலைமுறையாவது இணையத்தை தவிர்த்து தங்களினுடைய சொந்த சிந்தனையில் என்னவெல்லாம் முயற்சிக்க முடியும், அடுத்த நுட்பங்களை நாம் எப்படி கூற வேண்டும், நம் இனம் எப்படி வாழ்ந்தது, உலகையே ஒரு காலத்தில் கட்டி ஆண்ட இனமடா நம் இனம் என்று பெருமை பேசாதீர்கள். தொல்காப்பியனாக நான் சொல்கின்றேன், மீண்டும் இந்த உலகத்தை நம் இனம் கட்டி ஆள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. கற்றறிந்தோர் ஏத்தும் சவைதனில் இருந்த அத்துணை சான்றோர்களையும் வைத்துக்கொண்டு என் நூல் இயற்றப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு நவீன தொல்காப்பியமாக இன்றைய தலைமுறை என் இனத்தில் இருந்து வர வேண்டும் என்பதற்காகதான் நான் இங்கு வந்துள்ளேன். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து நம்முடைய தாய்மொழியை மீண்டும் பல தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.